ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பனி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, ஜிகுக் எஃப்எஃபோட ஹேட் பட் லவ் த அன்டோல்ட் லவ் ஸ்டோரியோட பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. எனக்கு கமெண்ட்டே வர மாட்டேங்குது. என் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. எங்களுக்கு கமெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் உங்களுக்கு இவ்வளோ இது பண்ணுறோம். எங்களுக்குன்னு உங்களால் முடிஞ்சது ஒரு கமெண்ட் தான். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியலடா. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் ரியல் லைஃப்பை மெயின் பண்ணி தான் நான் ஸ்டோரி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு இதுக்கு மேலே எப்படி கொண்டு போகிறது என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை வச்சு மீன் பண்ணி நான் ஸ்டோரியை கூட கொண்டு போகிறேன். ஓகேவா? கொண்டு போகிறேன். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வாய் சுத்தமாக சரியில்லை. எனக்கு கோல்டு ரொம்ப பிடிச்சிருச்சாட்டுது. என்னால் சுத்தமாக வாய்ஸே கொடுக்க முடியல. மல்லு கட்டி தான் நான் வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லில்லி வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லி எதுவும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? வாங்கடா இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப பேசியிருந்தா சாரி. வாங்கடா நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி எதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, ஜிகுக்கு 2 பேர் காஃபியை ஷேர் பண்ணி குடிச்சிருப்பாங்க. ஸோ அதோடு தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஜிகே தான் அந்த காஃபி கப்பை அப்படியே ஜிமின் குடித்த அந்த சைடு எடுத்து ஜங்குக்கும் குடிச்சிருப்பான். குடிச்சிட்டு அப்படியே அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணி, ஜின்ஹயா இன்னைக்கு காஃபி செம்ம டேஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு அப்படியே பெறையேறிடும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெறையேறிடும். இப்போ இந்த பக்கம் டீ தான். டேய் ஜிமின் என்னடாச்சு? ஒன்றும் இல்லை டேயாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் காஃபி குடிக்கிறான். அந்த பக்கம் ஜங்குக் தான் ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஹயாங் காஃபி இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டு தெரியுமா, வேறு லெவல் போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஆரம்ப, சுகா, ஹோபி, ஜின் 4 பேருமே அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி லுக் விடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், என்னாச்சு, எதுக்கெல்லாம் அப்படி பார்க்குறீங்க? ஏன் நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், தப்பாக எதாவது சொல்லிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் அந்த 4 மெம்பர்ஸுமே அதில் ஜின்ஹயாங் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் வளர்ந்தவன, என்ன காஃபியே குடிக்க மாட்டீங்க, இன்றைக்கி தான் காஃபி குடிக்கிறீங்க, எனக்கு எப்போ பார்த்தாலும் ஹயாங் பனானா மில்க் ஷேக் அப்படி தான் சொல்லிகிட்ருப்பேன். இன்றைக்கி என்னடா, இன்றைக்கி ஃபஸ்ட்டே காஃபி குடிச்சிட்டு வேறு லெவல் அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஹயாங் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், அவனுக்கு இப்போ தான் அப்படியே ஸ்ட்ரைக்கு. ஐயோ டேய் ஜங்குக்கா, ஆர்வக்கோளாறில் என்னென்ன சொல்லணும்னு விவஸ்தே இல்லாமல் சொல்லிட்டியடா. ஐயோ எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்களே, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஹயாங் அது வேறு ஒன்றும் இல்லை ஹயாங், எப்பயாவது சாப்பிடுவேனா, ஸோ அப்போல்லாம் இவ்வளோ டேஸ்ட்டு இருக்காது ஹயாங். ஆனால் என்னன்னு தெரியல, இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது காஃபி, அதான் ஹயாங் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் எல்லாருமே இப்படி வியடாக ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின்கெலாம் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ ஜிமினோட மைண்ட் பாய்ஸ்டா. ஸோ டேய் பொறுக்கி என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏன்டா மானத்தை வாங்குற, நீயே காட்டி கொடுத்துருவியாட்டுது, அப்பயே சொன்னேன் வேண்டாம் நான் தரலன்னு, கேட்டேனா முடிஞ்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு ஒரு மாதிரி தலையை ஆட்டாட்டி க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காண்டா. இப்போ அந்த பக்கம் ஜங்குக் தான், ஹயாங் ஏன் எல்லாம் என்ன அப்படி பார்க்குறீங்க, நான் உண்மையை தான் சொன்னேன், நான் எத்தனையோ நாள் காஃபி குடிச்சிருக்கேன் ஹயாங், ஆனால் என்னன்னு தெரியல இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது. அது என்னன்னு தெரியல, ஒரு வேளை ஜின்ஹயாங்கோட ஹேண்ட் பட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஆரம்பம் தான், டேய்
என்னடா என்ன விட்டா ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க. பார்த்து ஜங்குக்கா, எங்களுக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம், வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்த்து காஃபி பற்ற போகுது. என்ன ஹயா புரியல? இல்லைடா, காஃபி லிஃப்ட் பட்ட இடம் வேறு ஏதாவது வந்து லிஃப்ட் வந்து பற்ற போகுதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அவனுக்கு டக்குன்னு வந்து ஏறிடுது. ஹயா என்ன என்ன சொல்கிறீங்க? இல்லைடா, உன் லிப்பு வந்து அதில் பட்டதுனால தானே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிற. பார்த்து வேறு யாராவோட லிப்பு வந்து பற்ற போகுதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து அப்படியே இழுத்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி வந்து நாட்டியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹயா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது ஏன் காஃபி ஹயா, நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு அதே மாதிரி யாரோட லிப்பும் டச் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அதை நான் பார்த்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாரு. இந்த பக்கம் சின்னுக்கும் ஒன்றும் புரியல, ஹோபிக்கும் ஒன்றும் புரியல. இப்போ ஆரம்பு லைட்டாக ஜங்குக்கு பார்த்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு நடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப ஏஞ்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹோபி தான் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வியடாக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜின் தான், டேய் என்னமோ பண்ணுறீங்கடா, ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன நடத்தணுமோ நடத்துங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் குக் பண்ண போகிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னும் போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைன்னு முறைக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படி திரும்பி ஜிமினை பார்க்குறான். பார்த்துட்டு ஆஹா பாப்பா வேற நம்மளை பார்த்து முறைக்கிறானே, ஐயோ முறைக்கிறானே என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே, இவங்க வேற ஆர்வ கோளாறில் போட்டு உடச்சிட்டு போயிட்டாங்களே. சமாளிப்போம், நம்ம பாப்பா தானே, நாம் சொன்னால் ஓகே, சமாதானம் ஆக மாட்டாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து ஐஸ்லேயே வந்து ஜிமின் கிட்ட வந்து அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பக்கம் ஜிமின் தான், பொறுக்கி ரூம்க்கு வா, உன்னை பேசிக்கிறேன், முடிஞ்ச பாரு, அப்பவே நான் சொன்னல வேண்டான்னு சொல்லி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டு அப்படியே வாய்க்குள்ளேயே முனவிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஐஸ்லேயே சாரிடா சாரி பாப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது தெரியாதுன்னு நினச்சேன். தெரியாதா, ரூம்க்கு வா, எல்லாம் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே என்ன காட்டுறியா, என்ன காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பக்கம் வந்து பண்ணிகிட்ருக்கான். இப்போ புடா புடுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஏஞ்சி போயிடலாம். இப்போ இந்த பக்கம் ஹோபி தான் அப்படியே பாவமாக வந்து அப்படியே அந்த சோபாவில் தான் உட்காந்துட்டு தேவை தான் பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி ஆடு. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஹோபியை பார்த்துட்டு, ஹயாங் என்ன ஹயாங் அப்படி பார்த்துட்ருக்கீங்க, என்னாச்சு? இல்லைடா, அவன் காஃபி வாங்கி 1/2 hour ஆச்சு, இன்னமும் குடிக்கிறானா குடிக்கலையான்னு தான் தெரில, அந்த காஃபி ஆறி கூட போயிருக்குண்டா, அதை பாரு, அவன் அந்த காஃபி என்ன கொலை பண்ணிகிட்ருக்கான்னு அப்படின்ட்டு ஹோபி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே டேவை தான் பார்க்குறான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா அந்த காஃபியை மவுத்துக்கிட்ட கொண்டு போகிறான், அப்புறம் எடுக்கிறான், மவுத்துக்கிட்ட கொண்டு போகிறான், அப்புறம் எடுக்கிறான். குடிக்கலாமா வேணாமா, ஐயோ குடிச்சா வேற கசக்குது, லைட்டாக இனிக்குது தான், ஆனால் இருந்தாலும் கசக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டே வந்து அதை வந்து ஒரு மாதிரி வந்து அந்த காஃபியை பார்த்துட்டு அவர் பாட்டில் தானாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஏஞ்சி போயிட்டு டேங்கோட ஹெட்லேயே அப்படியே ஒரு மாதிரி நோட் பண்ணிவிட்டு, டேய் ஏண்டா எதுக்கு நான் படித்தேன்னா, என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பார்த்த தெரில, காஃபி குடிச்சிட்ருக்கேன். டேய் இங்கெல்லாம் காஃபி குடிச்சிட்டு அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டாங்கடா, இன்னும் 10 minutes வந்து அந்த டான்ஸ் ரூமில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன்னா 1/2 hour ஆச்சா,
ஆமாண்டா, உனக்கு தெரியாதா? டேய் நான் இன்னும் காஃபி குடிக்கலடா. "ஆ, ஆமா, காஃபியா குடிக்கிற?" "ஆமா." "பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியலையே, நீ காஃபி வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாதிரில இருக்கு." டேய் இல்லை மச்சான், நான் நிஜமாலுமே காஃபி தான் குடிக்கிறேன்." "பார்த்துடா மச்சான், லில்லியே வந்துருவாளாட்டுது, அது வரைக்கும் நீ காஃபி குடிப்பியாட்டுது." என் வந்துடுவாளா? டைம் ஆச்சா? ஆ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் போனால் அவளே வருவா பாரு. டேயாங்க சிமினா ஹால் காய்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் டே தான். டேய் என்ன வேணாலும் பேசு, என் ஆளை பற்றியே பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஏன் உன் ஆளுக்கு என்ன 2 கொம்பு முளைச்சிருக்கா என்ன? எப்போ பார்த்தாலும் என் ஜிமின் பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு ஜிமினா ஜிமினா ஜிமினான்னு தெரிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் டே தான். ஏன்னா ஓன் ஜிமினா, ஏய் அவன் எங்கள் ஜிமின் புரியுதா? ஓன் ஜிமின்லாம் ஒன்றும் கிடையாது, போடா. ஓன் ஜிமின் ஆகிற அளவுக்குலாம் நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே டேவை பார்த்துட்டு அதெல்லாம் ஆயாச்சு ஆயாச்சு நம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் டே தான். என்னடா சொன்ன? ஒன்றும் இல்லை, உன் ஜிமின் நீயே வச்சிக்க, நான் என் பாப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி வந்து சிரிச்சிட்டு அவன் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் டே தான். இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி வியர்டாக பண்ணிட்டு போகிறான்? ஏப்டா நாம் முன்ன காஃபியை குடிப்போம். ஐயோ இதை பார்த்தாலே எனக்கு குடிக்கணும்னு கூட தோண மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? அப்படி கண்ணை மூடிட்டு லம்பாக சரக்கு நினச்சிட்டு குடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், ஐஸை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கே அந்த கப்பு அப்படியே எடுத்துகிட்டு மவுத்துக்கிட்டு அப்படியே அந்த கையெல்லாம் அப்படியே அவ்வளோ ஷேக் ஆகுதுடா. அப்படியே மவுத்து அந்த காஃபி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு எடுத்து என்ன பண்ணிடுறான் அப்படி சொல்லுன்னா, சரக்கு சாப்பிடுவாங்களடா அந்த மாதிரி டக்குன்னு கல்ப்பாக அப்படியே ஊற்றிட்டு அப்படியே முழுங்கிறான். அப்படின்ட்டு முழுங்கிட்டு அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படி போகுது. அந்த மாதிரி அந்த காஃபியை குடிக்கிறான். இந்த பக்கம் ஹோபிக்கெலாம் செம்மையாக சிரிப்பு வந்துடுது. அவரால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. விழுந்து சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டே அப்படியே வந்து டேயாங்க தான் பார்க்குறாங்க. இப்போ டேயாங் அப்பாடா குடிச்சிட்டோம், யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மவுத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஹோபி விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஆஹா யாரும் பார்க்கலன்னு நினச்சோம், மெயின் ஆளே பார்த்துட்டாங்களே, ஐயோ இவர் வேறு வச்சு நம்மளை ஓட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இந்த பக்கம் ஹோபி தான் அப்படியே சிரிச்சிட்டு நான் டேயாங்கா சரக்கு சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேயாங் தான் சரக்கா என்ன ஹயாங் சொல்கிறேன் எனக்கு புரியல. டேய் உலகத்திலே காஃபியை சரக்குன்னு நினச்சிடலாம், கல்பாடிச்சவன் நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேக்கெலாம் ஒரு மாதிரி வந்து இதாகிடுது, அசிங்கமாக போயிடுது. ஐயோ அசிங்கமாக போச்சுப்போ, என்ன பண்ணுறது? இல்லை ஹயாங், அது எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி கசச்சிச்சா சரக்கு அது மாதிரி தானே லைட்டாக சிறு கசப்பாக இருக்குது, அதான் கண்ணை முடிக்கலாம்ப்பா அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹோபி தான் நடத்துடா அவன் காதலுக்காக என்னென்னமோ பண்ணுறான்டா, ஆனால் உன்ன மாதிரி ஒரு காஃபிக்கு பண்ண போராட்டம் எவனும் பண்ணலடா, நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி ஏஞ்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் டே தான் அப்படியே ஹெட்டில் ஹேண்ட் வச்சுட்டு அசிங்கம் பேரசிங்கம், ஒரு காஃபி குடிக்கிறதுக்கெல்லாம் எப்படிலாம் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது. டேய் லில்லி, உனக்காக நான் என்னென்னலாம் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது பாருடி. என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம், என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஏஞ்சி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் வந்து போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டாங்கடா. ஜின் வந்து கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே வெளியே வந்து எல்லாத்தையும் ரூமே பார்க்குறான். எல்லாரும் ரூமே டோர் லாக் பண்ணியிருக்கு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜின்னையும் பார்க்குறான். ஜின்னையும் சின்சியராக வந்து கிச்சனில் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ ஜங்குக்கு அப்படி மெதுவாக ஸ்லோவாக போயிட்டு என்ன பண்ணுறான், ஜிமினோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே லாக் பண்ணிக்கிறான். லாக் பண்ணிவிட்டு அப்பாடா எப்படியோ நம்ம ஆளுக்குள்ளே ரூம்குள்ளே வந்தாச்சு. ஆமாம் இங்கே நம்ம ஆளுக்கானும் பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே வந்துட்டு ஜிமினை அங்கே இங்கேயும் தேடுறான் அந்த ரூமில். இப்போ எப்படின்னா ரெஸ்ட் ரூம் சைடில் வந்து அந்த தண்ணி சத்தம் கேட்குது. இப்போ ஜங்குக் தான் பாப்பா குளிக்கிறா, ஓகே நாம் பாப்பா ரூமுக்குள்ளே போய் என்ட்ரு ஆகிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஸோ அவனோட ட்ரெஸ்ஸெலாம் எடுத்துகிட்டு தாண்டா வந்திருப்பான். அவனோட அந்த ட்ரெஸ் அங்கே வச்சுட்டு இவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி அங்கே போட்டுட்டு என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்துட்டு அந்த ஜிமினோட ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறான். போயிட்டு அங்கே பார்க்குறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணியிருக்கான், இடுப்பில் வியர் பண்ணியிருக்கான். ஸோ வியர் பண்ணிவிட்டு அவன் வந்து ஃப்ளோரை பார்த்த மாதிரி வந்து சஃபரில் வந்து குளிச்சிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே போயிட்டு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். பண்ணி பார்த்தா ஜிமின் வந்து அந்த ஃப்ளோரை பார்த்து அவ்வளோ அழகாக வந்து அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக சோப்பு, அந்த அவங்களோட சோப் போட்டு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபேஸ் பாடி ஃபுல்லாக வெறும் சோப்பாக இருக்குது. அந்த மாதிரி வந்து அவன் குளிச்சிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அப்படியே போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டோரில் ஒரு ஹேண்டை கொடுத்துட்டு அவன் ஹிப்பில் ஒரு ஹேண்டை கொடுத்துட்டு அப்படியே வந்து ஜிமினை தான் பார்க்குறான். அப்படியே எப்படி பார்க்குறான்னா, அப்படியே கீழே இருந்து மேலே ஹெட்டு வரைக்குமே அப்படியே டாப் டு பாட்டம் அப்படி பார்க்குறான். ஸோ ஜிமினோட பாடி அப்படி இருக்குது. ஸோ அப்படியே வளன்னு எப்படின்னா குலோப் ஜாம் மாதிரி, குலோப் ஜாமில் ரசகுல்லா மாதிரி அப்படியே செஞ்சு வச்ச சிலையாட்டம் அப்படி அவ்வளோ அழகாக வளன்னு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் பாபா என்னமா இருக்கான் போடுறா, அப்படியே பார்க்கக்குள்ளேயே ஒவ்வொரு இன்ச்சு அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. என்னமா இருக்கான் டேய் ரசகுல்லா, உன்னை இப்பயே டேஸ்ட் பண்ண போல் இருக்கு. ஆனால் கத்துவேன், இப்படி இவன் கிட்ட போகிறது, அப்படி போய் ஹக் பண்ணலாமா, இல்லை இப்படி வந்து ஹக் பண்ணலாமா, இல்லை வேணாம் அவன் இப்போ சோப் போட்டுட்ருக்கான், அப்படி போய் ஹக் பண்ணிக்கலாமா, அடிச்சிட்டானா என்ன ஆகிறது, நம்ம பாப்பா தானே அடித்தா தாங்கிக்கலாம், பட் கத்திட்டானா மானம் போயிடுமே, ஒருவேளை மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போய் ஹக் பண்ணிக்கலாமா, இல்லை வேண்டாம் ரொம்ப அசிங்கமாக நடிப்பான் நம்மளை, என்ன பண்ணலாம் டே ஜங்குக்கா யோசிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அப்படியே யோசிச்சிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு ஒரு ஐடியா வருது. ஐடியா வேறு வழியே இல்லை, இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே மெதுவாக ஜிமின் பக்கத்தில் தான் போகிறான். இப்போ ஜிமின் வந்து ஃப்ளோரை பார்த்த மாதிரி தானே வந்து குளிச்சிட்ருப்பான். ஸோ வந்து ஃபுல்லாக சோப் போட்டுட்டு அவனுக்கு முன் சைடு வந்து ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஜிமின் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பான். இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான்னா, அப்படியே மெதுவாக போயிட்டு அவனுக்கு முன் சைடில் அப்படியே ஃபேஸ் கிட்ட போயிட்டு அப்படியே முன் சைடு வந்து அப்படியே நிற்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே அந்த சோப்பெல்லாம் போட்டு நல்லா அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே குளிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே வந்து சஃபர் கிட்ட தான் அப்படியே அவன் ஹேண்டெல்லாம் போகுது. எங்கே பைப்பை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஒரு மாதிரி தேடுறான். ஸோ அவன் வந்து அந்த டச் பண்ணக்குள்ளே வந்துன்னா எப்படி டச் பண்ணுறான்னா, ஸோ அவனோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் முன்னே ஹேண்டு படுது. அப்படியே வந்து மெதுவாக அப்படியே வந்து அவனோட ரெண்டுனா எப்படின்னா ரெண்டு செஸ்ட்லேயும் அப்படியே வந்து ஹேண்டை வச்சு அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படியே டச் பண்ணிகிட்டே வரான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டச் எப்படின்னா மெதுவாக அப்படியே லைட்டாக அப்படியே டச் பண்ணிகிட்டே வரான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கோட அந்த பெல்லிக்கிட்ட வரான். வந்து அப்படியே வந்து லைட்டாக அப்படியே டச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரான். இப்போ கரெக்டாக வந்து அவன் பெல்லிக்கிட்ட வந்ததுமே ஜிமினோட ஹேண்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஸ்டாப் ஆகிட்டு
என்ன அ, ஒரு மாதிரி இருக்கு, வேடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே வந்தது அந்த ஐஸ் ஃபுல்லாக சோப்பாக தான் இருக்கும். ஸோ அவனோட ஐஸை அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரெண்டோட அந்த சோப்புனுடைய அப்படியே ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். அப்படியே பார்த்தா முன்னாடி அப்படியே ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ அழகா அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே வந்து ஜிமினை தான் பார்க்குறான். ஒரு செகண்டு ஜிமின் அப்படியே பயந்தான். "ஆ, ஏ ஏ ஏ ஏ ஏ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தில் என்ன பண்ணுறான்னா, ஸோ அப்படியே வந்து அதில் அந்த சோப்பு நுரை வந்து வழுக்கி விட்டுருக்குண்டா. ஸோ வழுக்கி விட்டு அப்படியே கீழே விழுகலான்ட்டு போகிறான். இப்போ விழுக போக்குள்ள என்ன பண்ணுறான்னா, ஜங்குக்கோட ஆர்ம்ஸ் அப்படியே பிடிச்ச மாதிரி அப்படியே விழுக போகிறான். இப்போ ஜங்குக்கும் டீ 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 பாப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமினை தாங்குறான். அப்படியே தாங்கலாம்ட்டு அப்படின்னா அவனோட ஹிப்பில் ஹேண்டை போட்டு அப்படியே பிடிக்கிறப்ப என்னென்னா, ஸோ அவன் பாடி ஃபுல்லாக வந்து சோப்பாக தான் இருக்கும். ஸோ அவனோட அந்த ஹிப்பில் அப்படியே வழுக்கிட்டு ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு ஜங்குக்கு வந்து முன்னே விழுந்துடுறானா. ஸோ ரொட்டேட் பண்ண வாக்கில் ஜங்குக்கு வந்து பொத்துன்னு வந்து ஃப்ளோரில் கீழே விழுந்து ஜங்குக்கு மேலே வந்து ஜிமின் விழுந்துடுறான். விழுந்தோன்னு ஜங்குக்கோட செஸ்ட்லேயே வந்து ஜிமினோட ஹெட் வந்து அப்படியே டச் பண்ண மாதிரி ஸோ அப்படியே விழுந்துடுறான். இப்போ அம்மா போச்சு இடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கத்துறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் ஏய் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே அவனால ஐஸும் வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ஃபுல்லாக எரிச்சலாக இருக்குது. எரியுது வேற. டேய் நீ இருக்குடா இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னுச்சு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே கத்திக்கிட்டே ஸோ வந்துட்டு அவன் ஏந்திரிக்கலான்னு பார்க்குறான். ஸோ அவனால் ஏந்திரிக்க முடியல. மறுபடியும் வலிக்கிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்லேயே பொத்து நின்றுறான். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பண்ணுறான். இப்போ இந்த பக்கம் சாரி ஜங்குக்கா, சாரி, வலிக்கி விட்டுருச்சு. இதே மாதிரி நீ விழுந்துகிட்டே இருந்தீன்னா எனக்கு என்ன சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மின் தான் என்னடா சொல்கிற, எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை, இப்படியே இரு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு டீ பொறுக்கி இந்த ரம்மன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கு அடிக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து எங்கடா எந்திரிக்கிறது, நீ ஏஞ்சாதான்டா நான் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் ஓ ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஸோ டக்குன்னு ஏந்திரிக்கிறான். மல்லு கட்டி ஏந்திரிச்சிட்டு அப்படியே வந்து அப்படியே வந்து அவன் எப்படி சொன்னால் ஐஸ் க்ளோஸ் பண்ண வாக்கிலே ஸோ அப்படியே அந்த இது போய்ட்டு அந்த சஃபரை ஆன் பண்ணி ஸோ அந்த தண்ணி வந்து அவன் மேலே படுது. அப்படின்னா அந்த சோப்பெல்லாம் வந்து அவன் மேலேருந்து அப்படியே கிளியர் ஆகுதுடா. இப்போ ஜங்குக்கும் அப்படியே மெதுவாக ஏந்திரிச்சு அப்படியே ஜிமினோட ஃபேஸ் கிட்ட தான் அப்படியே எப்படின்னா அவன் மேலே வந்து அந்த தண்ணி படுதுடா. ஸோ அதே மாதிரி ஜிமின் பக்கத்தில் வந்து ஜங்குக்கு இருக்கான். ஸோ வந்து இப்போ ஜிமின் அப்படியே வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த சோப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். ஸோ அவங்க 2 பேரோட மேலேயுமே அந்த சஃபர் தண்ணி வந்து படுதுடா. இப்போ ஜிமின் தான் இங்கே என்னடா பண்ணுற, அது ரெஸ்ட் ரூமில் சொல்லிட்டு வர மாட்டியா, போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஒரு இதுக்காக வந்த என்னம்மா இருக்க, நீ மட்டும் தனியாக ஃப்ரெஷ் ஆகுறிய, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா ஜங்குக்கு பின்னாடியே வந்திருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கு உங்ககிட்ட எதுக்குடா நான் சொல்லணும், நானும் ஃப்ரெஷ்ஷாக தான். நீ அது ஒரு ரூமில் பண்ண, அது எப்படி தனியாக பண்ண முடியும், இந்த மாதிரி உன் கூட பண்ணால் தான் ஒரு மாதிரி கிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் பொறுக்கி வர நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, போ முன்ன வெளியே போ, ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான்
போகிறதுக்காக வந்தேன். உன்னை விட்டு போகிற மாதிரியா இருக்கு? இல்லை உன்னை இப்படி பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படிடா போகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் ஜங்குக்கா ஒழுங்காக போயிரு, எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நான் ஏற்கனவே நம்ம ஏஞ்சதும் லேட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆல்ரெடி நம்ம மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். எங்கே டவுட் வருது? ஒரு டவுட்டும் வரல, யாருக்கும் எந்த டவுட்டும் வரல, ஓகேவா? அதெல்லாம் முடியாது, நீ ரூமுக்கு போ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், போகிறதா? எப்படி போகிறது? என் பாப்பா தான் இங்கே இருக்கானே, என் பாப்பா விட்டுட்டு நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஜங்குக்கா பாப்பா பாப்பான்னு சொல்லாத, அப்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், என் பாப்பாவை நான் பாப்பான்னு தான் சொல்லுவேன், என் பாப்பான்னு சொன்னான் பாப்பாவுக்கு செய்யாகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வெளியே போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். எப்பட்றா வெளியே போவேன்? வெளியே போகிற மாதிரியாடா இருக்க அது இப்படி உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் வெளியே போனேன்னா என்னோட ஒரு முட்டாள் வேறு யாரும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஜங்குக்கா போ ஒழுங்கா, உன் மைண்டே ரொம்ப டர்ட்டியாக போயிட்டுருக்கு, அப்புறம் பார்த்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், என் மைண்டு தானே, என் மைண்டு எப்பயுமே ஆல்வேஸ் டர்ட்டி மைண்ட் தான், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஜங்குக்கா போயிரு ஒழுங்கா, டேயாங் வர டைம் ஆச்சு, அவன் வந்து என்னை எப்பயுமே வந்துடுவான். அவன் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? வரமாட்டான், அதே ஏன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், வரமாட்டான்னு சொல்கிறேன் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஸ்டெஃபுக்கா பூ என்ன விட என்ன, விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜிமினோட இயர்ஸ் கிட்ட வந்துட்டு, உன்னை எப்பட்றா என்னால் விட முடியும், அப்படியே ரசகுல்லா மாதிரி பல்லன்னு இருக்கிற, அப்படியே பாரு, அப்படி கடிச்சு சாப்பிட்ணும், அப்படி இன்ச்சு பை இன்ச்சாக டேஸ்ட் பண்ணும் போல் இருக்குது, என்னம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், பொறுக்கி மாதிரி பேசாத, விடு என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஆனால் ஜங்குக்கு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மேலே வந்து அந்த சஃபர் தண்ணி வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான்னா, அந்த ஹக்கை அப்படியே லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபேஸை அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்த மாதிரி ஜிமின் வந்து ஜங்குக்கை பண்ண வைக்கிறான். இப்போ ஜிமினும் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை தான் பார்க்குறான், ஜங்குக்கும் அப்படியே ஜிமினோட ஃபேஸை தான் பார்க்குறான். இப்போ அந்த இமேஜினேஷன் பண்ணிக்கிறா. ஸோ மேலே வந்து சஃபர் தண்ணி வருது, இவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க, ஓகேவா? இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா என்ன பண்ணுற, என்னை விடு, விட மாட்டேன், ஒன்று விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டைம் ஆச்சு, விடு என்ன, நான் வெளியே போகணும், போகலாம், நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், நான் தான் சொன்னேன்ல கொஞ்ச நாள் போகட்டும்னு, நீ என்ன அதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, இன்னும் ஒரு 1 இயர் போகட்டும், அப்புறமேட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்னன்னா மூச்சு விடாமல் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கிறான்டா. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமினை ஜங்குக் ஜங்குக் ஜங்குக்
அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அப்படியே ஜிமினுக்கு கிஸ் பண்ணுறான்டா. ஸோ இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஜங்குக் ஜங்குக் என்னை விடு ஜங்குக் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து ஜிமின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு பேசாத பேசாத எதுக்கு பேசுகிற பேச எனக்கு இன்னும் கிஸ் பண்ணணுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினுக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அப்படியே ஜிமினும் ஜங்குக்கு அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு பேக் கிஸ் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமினை அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினோட ஹேண்டு அப்படியே மெதுவாக ஜங்குக்கோட பாடியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே பாடி வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி வந்து ஜிமின் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே அந்த சஃபர் அந்த தண்ணியில் ஸோ அப்படியே வந்து அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கிஸ் வந்து ஸோ ஒரு 2 மினிட்ஸ் போகுதுடா. அந்த மாதிரி வந்து 2 பேரும் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வெளியே ஒரு சவுண்டுடா. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? ஓகே, இந்த பாட்டு எப்படின்னு கேட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு லைக் பண்ணிட்டு போங்கடா. ஓகேடா, பாய். நான் நெக்ஸ்ட் பாட்டு மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.